ஹலோ சன்ஷைன். நாங்கள் சும்மா இன்றைக்கி வாக்கிங் வந்தோம். வாக்கிங் வரும்போது பார்த்தா இங்கே ஃபுல்லாக க்ளோவர் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த செடி. நம்ம சீட் கட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ளோவர் தான் இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய இந்த பூண்டு செடிங்கள்லாம் அது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் மாடுங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே மாடு, ஹார்ஸ் நிறையா அந்த மாதிரி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சும்மா வந்தோம், அப்படியே பார்த்தோம்னா எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் அங்கே இருக்குது. இதெல்லாம் பிளாக்பெர்ரி புஷ்ஷஸ் தான். பிளாக்பெர்ரி நம்ம சாப்பிடலாம். அந்த ஃப்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம ஊரில் நாவல் பழம் சொல்லுவோம்ல, அதே டேஸ்ட்லேயே எனக்கு இருக்கும். நான் சாப்பிட்டா எனக்கு ஃபீல். மணிராம் வேறு ஃபீல் சொல்லுவான். உங்களுக்கு எந்த மாதிரி மணிராம் இருக்கும் ஃபீல்? பிடிக்கும். எனக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். எனக்கும் ரியாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரூட்டு. அப்படியே பாருங்கள், இப்போ கட் பண்ணி நம்ம வாக்கிங் வந்தோம். வாக்கிங் வரும்போது பார்த்தோம், இது கோதுமை தோட்டம். இது கோதுமை பயிர் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே பிரெட்டெல்லாம் இதில் தான் செய்வாங்க. இங்கே பாருங்க, கோதுமை அப்படியே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பயிர் ரெடி ஆகலை. ஜூலை எண்டில் தான் அறுவடை பண்ணுவாங்க இங்கெல்லாம். விண்டருக்குள்ளார இப்போ மே மந்த் தான் ஆகுது. ஸோ ஜூலை எண்ட் வந்தோம்னா நல்லா கோதுமை நல்லா வெளியே வந்து நல்லா விளைஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு விளைஞ்ச உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே மேலே அப்படியே லிங்கன் இங்கே தெரியுது. நாங்கள் வாக் வந்தோம். அப்படியே வாக் போகிறோம். நாங்கள் இங்கே மணிராம் பாருங்க, ஒரு கோதுமை பயிர் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அது இன்னும் ரெடி ஆகலை. உள்ளார இன்னும் எதுவுமே வரல. எதுவுமே இல்லை, இன்னும் ரெடி ஆகலை. இருக்கு இந்த கிளிஃப்ல ஏறணும். நாங்கள் லிங்கன்குள்ளே தான் இருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes வாக் தான் வந்தோம். நாங்கள் 10 minutesலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகான பிளேஸ் தான் இருக்கும். பாருங்க, யூகேயில் நீங்கள் லண்டன் பிரிட்ஜ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்துருப்பீங்க. யூகேயில் இருக்க கிராமங்கள், குட்டி குட்டி வில்லேஜ், குட்டி குட்டி சிட்டிஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். வெளியே வந்தாலே ஒரு 5 minutes அவுட்டரில் வந்தீங்கனாலே இந்த மாதிரி நிறைய விவசாய நிலம் தான் இருக்கும். இதெல்லாம் பப்ளிக் ஃபுட் பார்த்தா நீங்கள் நடக்கலாம். நடக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்தெல்லாம் இப்படி போட்டிருப்பாங்க. நம்ம எதுவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், பயிரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜாலியாக நடக்கலாம். இங்கே வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க டாக்ஸ் எல்லாம். ஆனால் இங்கே புஷ்ஷார் வச்சுட்டுலாம் நடக்க முடியாது. நம்ம குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் ஒரு சேர் மாதிரி வச்சுருக்கோம். அதை தூக்கி நல்லா தோளில் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நடப்போம். கொஞ்சம் நல்லா ஏறிட்டோம். எங்களுக்கு மூச்சு வாங்குது கிளிஃபில். இது பாருங்கள், எவ்வளோ பரவாயில்ல அழகாக கத்திட்டு இருக்கு. இந்த சவுண்டெல்லாம் கேட்கறக்கே நல்லா இருக்கு. இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி. ஸோ நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டோம். ரியாக்கு ராயனும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு லீவ் போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. நாங்கள் அதனால் ஒரு வாக் வரலாம் ஜாலியாக அப்படின்ட்டு வாக் வந்துட்டோம். எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அது மாதிரியும் போவோம். ஈவினிங் நாங்கள் ரியாவெல்லாம் கூப்பிட்டுட்டு தான் போனால் தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நாங்கள் மட்டும் போனால் எங்களுக்கு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஒரு வாக் வரலாம் காலையில் அப்படின்னு வாக் வந்திருக்கோம். இந்த இயர் வந்துட்டு இங்கே வீட் போட்டிருக்காங்க. இது கோதுமை போட்டிருக்காங்க. யூஸ்வலாக இங்கே ஒரு வருஷம் கோதுமை போட்டாங்கன்னா அதில் நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ரேப் சீட்னு சொல்லுவாங்க. அந்த செடி போடுவாங்க. பாருங்கள், லிங்கன் எவ்வளோ பக்கத்தில் தெரியுது. அது ஏதோ நடுவில் நிறைய வீடு இருக்குது பாருங்கள். அந்த வீட்டில் ஒன்று தான் எங்கள் வீடு. பார்த்தீங்களா, இது பப்ளிக் ஃபுட் பாத்து. இந்த மாதிரி போட் போட்டிருப்பாங்க பப்ளிக் ஃபுட் பாத்துலாம். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து நடக்கலாம் ஜாலியாக. இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப நிறைய இடம் இருக்கும். வந்து ஒன் ஆஃப் த வைக்கிங் ஃபுட் பாத். அந்த காலத்தில் வைக்கிங் வந்துட்டு நார்வேலேருந்து வந்து இங்கே வந்தப்போ இந்த வழியாக தான் நடந்து போனாங்க இந்த ஊரை பிடிக்க.
வந்து கொஞ்சம் அப்படியே வாக் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் இங்கே அப்படியே எல்லாத்தையும் அழகாக ரசிச்சுட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்கு, அந்த சவுண்டை நல்லா கேட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நடப்போம். நாங்கள் எப்போது ஒரு அட்லீஸ்ட் 5 மைல்ஸாவது நடப்போம். நாங்கள் நடக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் குறைஞ்சபட்சம் 2 மைல் கம்மி இல்லாமல் தான் நடப்போம். எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம ஊரில் இருக்கும் நடந்தாலே எங்களுக்கு. அதனால் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நடந்துருவோம். நடந்தால் தான் கொஞ்சம் நான்லாம் ஒரு வாரத்துக்கு எடுத்திங்கன்னா 10 மைல்ஸ் கண்டிப்பாக நடந்துருவேன். ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது, மணிராம் காலையில் கூட்டிகிட்டு போய் விட்டாருன்னா நான் போய் ஸ்கூல்லேருந்து ரியா கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இப்போ சாட்டர்டேஸில் இந்த மாதிரி வாக் போனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மைல்ஸ் கவர் பண்ணிவிடுவோம். ஹெல்த்துக்கும் நல்லது, அப்புறம் நம்ம ரிலாக்ஸ்டாகவும் இருப்போம். என்ன பண்ணிடலாம் சொல்கிறீங்க அதை பற்றி? நல்லா தான் இருக்கும் நடக்கிறது. எங்கள் 2 பேருக்குமே நடக்கம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சாட்டர்டே ஆனால் மணிராமெல்லாம் வா போகலாம் வெளில நடக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவோம். நான் சொல்கிறேன்னா வெளியே மணிராமன் சொல்லுவான். வீட்டிலே உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு டெய்லி கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால் நான் உட்காந்துட்டு டிவி பார்க்குற டைம் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். சாட்டர்டேஸ்லலாம் இந்த மாதிரி வெளியில் நடக்க ஆரம்பிச்சிடுவோம். எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுது. நல்லா ஹெல்த் வைஸும் ஆக்டிவாக இருப்போம், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மாமா வெயில் அடிக்குது. இப்போ தான் மணி 1 மணி ஆகுது. நல்லா வெயில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் தண்ணி குடிக்க பிரேக் எடுத்தோம், குடிச்சிட்டோம். திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நடக்கலாமா? இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் எங்களுக்கு நிறைய கோவிட் டைமில் தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கோவிட்டில் நாங்கள் வெளியே போகக்கூடாது இல்லையா. இங்கே வந்து பப்ளிக் ஃபுட்பாத்தில் இந்த மாதிரி இடத்துல நடக்கிறதுக்கு அலோடு. அதனால் பார்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் நிறைய இந்த மாதிரி இடத்துல வாக் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளாரே இருந்தால் நிறைய டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்குன்ட்டு நாங்கள் நிறையா இந்த மாதிரி இடத்துல வந்து நடந்து தான் எங்களுக்கு இந்த மாதிரி இடம் நிறைய அப்போ கண்டுபிடிச்சோம். இப்போ பப்ளிக் ஃபுட்பாத் எங்கெல்லாம் நடக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே குட்டியாக ஓடு போகுது இங்கே. போலாமா? கண்டினியூ பண்ணுறோம். பை ஃபார் நவ். போய் அதெல்லாம் கட் பண்ணல, செடி அதெல்லாம் போயிருக்குல, அதுக்காக இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இங்கேருந்து தான் நாங்கள் சன்செட் பார்ப்போம். ஈவினிங் டைமில் இங்கே வந்தீங்கன்னா நல்லா இங்கே சிட்டிக்குள்ளே எதுவுமே தெரியாது. இந்த மேலே இந்த மிடோஸ் மட்டும்தான் தெரியும். அழகாக சன்செட் ஆகிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் வந்தோம்னா இங்கே கார் பார்க் இருக்குது. இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே இங்கே வந்து பார்ப்போம். நாங்கள் இப்போ வாக்கிங்லேயே வந்துட்டோம் வீட்டிலேருந்து. வெதரும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 18 டிகிரி இருக்கும் தான் நான் 18 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது வெதர். ஹலோ ராகேஷ், நம்ம போகிற வழியில் நம்ம இந்த சின்னதாக ஓட போகிற சத்தம் கேட்டுச்சு. இந்த வழியும் இருந்தது. வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குது. குட்டி ஓட